மேச ராசி ஆண் ராசி, நெருப்பு ராசி, செவ்வாய் ஆளக்கூடிய ராசி. இந்த ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த நட்சத்திரங்கள் நடந்துருக்கு. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வேகம், விவேகம் இதெல்லாம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. ஏன்னா நட்சத்திரக்காரங்க ஒரு தொழிலையோ வியாபாரத்துலேயோ இறங்கிட்டாங்க அப்படின்னா குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி என்ன வேலைக்காக போனோமோ அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு தான் அதில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை முறியடிச்சுட்டு அந்த வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடியவங்கள அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வேலையில் இறங்கிட்டோம், அந்த வேலையை முழு மூச்சோடு செஞ்சு முடிச்சுட்டா தான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு செயல்பாடு உள்ள ஒரு நட்சத்திரம் அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை சொல்லலாம். பரணி நட்சத்திரக்காரங்க ஒழுங்குமுறையை பார்ப்பாங்க. இது கரெக்டாக இதை செய்யலாம், அடுத்து இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே கொஞ்சம் வெளிப்படையாக பேசக்கூடியவங்கள இந்த பரணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மறைமுகமாக பேசவோ ஒரு வேலையை செய்யவோ இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாருடைய மனதையும் புண்படுத்துறது இவங்களுக்கு பிடிக்காது. யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. உறவுகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயத்தையும் அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதேமாரி கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உழைச்சி முன்னுக்கு வரக்கூடியவங்களாக அதிகம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உறவுகளுக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவங்களா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு முதல் குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப முன்னேற்றத்துக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேசராசிக்கு வருகின்ற வாரம் ஒரு நன்மை தீமையும் கலந்த ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில போராட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். ஒரு சில இடத்துல வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக கிடைக்கும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வெற்றியை பெறத்துக்கு கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு உயர்வை எதிர்பார்க்கலாம் இந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தில். அதே நேரத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சியெல்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்தால் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கசப்பா தர மாதிரி ஒரு சில இடர்பாடுகள் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோக ரீதியாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சுமூகமான நிலை இருக்கும். சக ஊழியர்களால் ஏதாவது பாராட்டு பெற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு போன்ற பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். தொழிலை மேம்படுத்துறதுக்காக ஒரு சில முயற்சியெல்லாம் அந்த காலகட்டத்தில் போடுவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேசராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தது இல்லையா, அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பிள்ளைங்க மூலிமா சின்ன சின்ன செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். முக்கியமான விஐபிகளுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதன் மூலிமா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் குடும்ப தேவைக்காக அதிகம் சேமிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சேமிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத ஒரு சில பிரச்சனையெல்லாம் வரும். கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு, இடர்பாடு எதுவும் ஏற்படாது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முதலீடு செய்யும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா 7.5 சனி காலம் என்பதனால இந்த மேசராசி என்பர்கள் புதுசாக ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்திலேயோ இறங்குறீங்க, புதிய நண்பர்களை நம்பி ஒரு வியாபாரத்தில் இறங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டாக சொல்ல முடியும். அதே மாதிரி சந்திரனோட இடப்பெயர்ச்சி கொஞ்சம் தாழ்வான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் 10ல் இருக்கிறதுனால சுபகாரியங்களில் இந்த காலகட்டத்தில் தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன்
வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். எந்த விஷயத்தில் இந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற நாட்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண பரிவர்த்தனையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் இந்த பணம் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய முதலீட்டில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. அவசரப்பட்டு புதுசாக ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ முதலீடு போட வேண்டாம். மேசராசி என்பர்கள் ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட அதை பற்றி டிஸ்கஷன் பண்ண வேண்டாம். அப்படி டிஸ்கஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் மட்டும் டிஸ்கஷன் பண்ணுங்கள். வெளிநபர்கிட்ட அதிகம் டிஸ்கஷன் பண்ண வேண்டாம். பண விஷயத்தில் வருகின்ற வாரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல, எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசி என்பர்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் வருகின்ற நாட்களில் செய்யுங்க. என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு நீங்கள் தொடங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோட இந்த திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த தனவரவு கிடைக்கும். அதே மாதிரி அரசு வகையில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா கூட மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாகவும் நல்ல லாபகரமாகவும் அமையும். இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்குற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். மங்களகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு மங்களகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரியால் ஏதாவது ஒரு ஆதரவு கிடைக்கும். உயர் அதிகாரியால் ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதிரிகளுடைய சூழ்ச்சியை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் இந்த விருப்பமான இடமாற்றம்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மனதுக்கினிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நண்பர்களுடைய வருகை இருக்கிறதுனால உள்ளத்துலேயும் சரி இல்லத்துலேயும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். சினிமா சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப இனிமையான நாட்களாக அமைந்திருக்கு. வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் எதிர்பார்த்தபடி நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு பொருளை நீங்கள் கையாளும் போதும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பத்திரமா கையாளணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத ஒரு சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இந்த சரக்குகள் ஏற்றி இறக்குற தொழிலில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் இந்த ஏற்றுமதி நிறுவனத்தில் பணிபுரிகிறவங்களாம் கரெக்டாக பாதுகாப்பாக பொருள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புறது நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப பக்திமயமாக இருக்க போகிறீங்க. குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக அதிகமாக இந்த காலகட்டத்தில் பாடுபடுவீங்க. அவங்களுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சில பிளான்லாம் செய்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணவும் செய்வீங்க. எந்த தங்கு தடையும் இல்லாமல் அதெல்லாம் செய்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக திருமணம் ஆகாத இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடுறேன், ஆனால் எனக்கு நல்ல ஒரு வரனே அமையலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் பிளான் போட்டுருந்துருப்பீங்க. ஆனால் வியாபாரம் செய்கிறதுக்கான அந்த அணுகுமுறை கொஞ்சம் தெரியாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குது. திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மேசராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.